வணக்கம், இது உங்கள் டெக்லாம். இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது சூப்பர் ரீட் அண்ட் ஃபோல்டர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது ஃபோல்டர் ரைட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ரைட் பண்ண ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன்லேயே போயிட்டு நம்ம ஷோ ஃபோல்டர் கொடுத்தாலும் இந்த ஃபோல்டர் வந்து ஷோ பண்ணாது. அது எப்படி நம்ம இந்த டெமோட பார்ப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள். ஃபோல்டர் ரைட் பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்லாப்ன்ற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு 3 ஃபைல்ஸ் இருக்குது. அதாவது இமேஜ் ஃபைல். அந்த இமேஜ் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம்டி சொல்லி டைப் பண்ணுங்கள். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிப் சொல்லி டைப் பண்ணுங்கள். அட்ரிப் ஸ்பேஸ் +s +h ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரோட டைரக்டரி வந்து காப்பி பண்ணிங்க. இந்த ஃபோல்டரோட டைரக்டரி காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டெக்லாப் ஃபோல்டர் வந்து மறைஞ்சிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் டெக்லாப் ஃபோல்டர் வந்து ஒயிட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ ஃபோல்டர் ஆப்ஷன்லேயே போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐடான ஃபோல்டர் வந்து இப்போ ஷோ ஆகாது. இப்போ நான் ஃபோல்டர் ஆப்ஷனில் போகிறேன். ஃபோல்டர் ஆப்ஷனில் போனதுக்கப்புறம் வியூவில் போகிறேன். ஷோ இடன் ஃபோல்டர் கொடுக்குறேன். இப்போ ஷோ இடன் ஃபோல்டர் கொடுத்து அப்படியே கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஷோ ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எடுக்க போகிறேன். அதாவது டெஸ்க்டாப்பில் இந்த டெக்லாப் ஃபோல்டர். சேம் அட்ரிப் கமெண்ட் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னாக்கா -s ஸ்பேஸ் -h அந்த டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரு அடிச்சுங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆன ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஷோ பண்ணுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுது. இதே போல் நம்ம எந்த ஒரு டைரக்டரி இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபோல்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.